அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழம்பு பற்றி தாங்க பேச போகிறோம். ஆனால் குழம்பு எல்லாத்தையுமே வைக்க தெரியும். இதில் இந்த கொண்டக்கடலை, கத்திரிக்காய், அடுத்து முழுசாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. அது வதக்கும்போது சில நேரம் உடஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்து பூண்டு இதெல்லாம் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். நிறைய இந்த மாதிரி பயிர் வகைகள் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த கத்திரிக்காயை பற்றி சொல்லணும்னா நல்ல சதப்பிரிப்புங்க, ஜூஸியாக இருக்கும். நல்ல பெரிய பெரிய பீஸை தான் எங்கள் அம்மா வீட்டிலலாம் காய்கறி போடுவாங்க. நான் கூட அது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ அதில் சத்துக்கள் குறையாமல் இருக்கணும்னா பீஸ் பெருசாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதேமாரி இந்த பீன்ஸ் நான் புளிக்குழம்புக்கு காய் செலக்ட் பண்ணும்போது கூட்டு பொரியல் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சாம்பாருக்கு தான் நம்ம வறுவல் மாதிரி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு இந்த மாதிரி ரோஸ்ட், அது தவா ரோஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெயில் போட்டு பொரித்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது அதுக்கு மேட்ச் ஆகும். இதுக்கு பயிர் வகைகள் இதில் குழம்புல போட்டிருந்தாலுமே நம்ம காயும் எடுத்துக்கணும். இந்த கடுகு தாளிக்கும் போதுங்க நம்ம பொடிக்கடுகு நிறைய பேர் யூஸ் பண்ணோம். அதை கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக வச்சுட்டு அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தழும்புகள் வந்துடும். கண்ணுக்குள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க். அதனால் பார்த்து தாளித்து விடுங்க. நான் பெரிய கடுகு தான், எங்கள் அம்மா வீட்டில் பெரிய கடுகு, எங்கள் மாமியார் வீட்லையும் பெரிய கடுகு பயன்படுத்துகிறேன். நான் அதே பயன்படுத்துகிறேன். சமயத்தில் சின்ன கடுகும் நான் பயன்படுத்துகிறேன். அப்போ பூண்டு, இஞ்சி, இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாமே, மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாமே அடிக்கடி சமையலில் நிறைய சேர்த்துக்கங்க. நமக்கு செரிமான பிரச்சனையும் இருக்காது. அதுவும் நமக்கு உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை கூட்டும். காய்கறிகளை செலக்ட் பண்ணும்போது பச்சை நிற காய்கறிகள், எந்த காய்கறிகள்னாலும் பரவாயில்லைங்க. நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. அது தேங்காய் போட்டு சாப்பிடலாம், தேங்காய் போடாமல் சாப்பிடலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ சமையலில் உள்ள சின்ன சின்ன குறிப்புகளை தான் நான் கொடுத்துருக்குறேன். எண்ணெய் நீங்கள் உங்கள் தேவைக்கு பார்த்துக்குங்க. மசால் பொடி, புளிப்பு இதெல்லாமே பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு நான் அந்த குழம்பு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ